ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான வீடியோ. என்னென்னா நம்ம சரவண விக்ரம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி எப்படி அவரை கலாச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வச்சு செய்கிறாங்க. காரணம் அவர் பண்ண வேலைகள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் இவரை யூஸ் பண்ணாங்கன்ற விஷயங்கள் நம்ம எல்லாரும் வெளியில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். பட் அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு நாள் கமலஹாசன் அவர்கள் கரப்பாம்பூச்சி அப்படின்ற விஷயங்களை வந்து எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறமா அப்பவும் அவருக்கு தெரியல. அப்பயும் முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தார். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயத்தால். அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தங்கச்சி ஃப்ரீ டாஸ்கில் வந்துட்டு பயங்கரமாக சொன்னதுக்கப்புறமா இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார், ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம விக்ரமோட தங்கச்சி சொல்லிட்டாங்க, பாரு இப்போ கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் நீ போயிட்டு மாயக்கிட்ட அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு ஏதாவது சொன்னா டென்ஷன் ஆகிடும் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அழுது கட்டி பிடிச்சி ரொம்ப பாசக்கார அண்ணனாக இருந்தார். சரி பரவாயில்லப்பா, எவ்வளோ சூப்பரான ஒரு ஆள், பரவாயில்ல இப்போயாவது ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு ஏன் இந்த மாயா பூர்ணிமா பண்ண வேலைகள்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கேவலமாக இவரை ஒரு எடுபடி மாதிரி ஈவன் பூர்ணிமா அவங்களுடைய அந்த பேடை கூட எடுக்கிறதுக்கு இவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. தப்பு கிடையாது, பட் அந்த அளவுக்கு எடுபடி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இவரை வந்து ரொம்ப கேவலமாக வந்து பருத்தி முட்டை இவர் எப்போ வெளியே போவார்லாம் பேசியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒரு தாய் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்பா பார்க்கும்போது கஷ்டமாக இருந்திருக்கும். இவ்வளோ விஷயங்கள் நினச்சி போகும்போது நம்மளுக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேசிட்டு போனார். அர்ச்சனா கிட்ட பழகி இருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிடுச்சு எல்லாம் சொல்லிட்டு போனார். இப்போ திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுவும் மாயா கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு மாயாவை அதை எதிர்பார்க்கல. மாயா இன்னும் வந்து வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வன்மம் போர்டில் தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் அவர் போகும்போது அவ்வளோ கேவலமாக வந்துட்டு அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டாங்க. ஊரே வந்துட்டு அவ்வளோ இவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அது எப்படி இவர் போகும்போது இந்த பொண்ணு இப்படி பண்ணலான்னு இப்போ உள்ளே வந்து அவர் பண்ண விஷயங்கள் அவ்வளோ சொம்பு தூக்குற விஷயங்களை பார்த்து நம்மளுக்கு காண்டாகும் போது அவங்களுடைய ஃபேமிலிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவ்வளோ வச்சு செஞ்சுட்டார். என்ன புள்ளைய வளர்த்த வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு அவங்க குடும்பத்தார் பார்க்குறாங்களா இல்லையா, அவங்களும் ஒரு வேளை அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுனா அங்கே தான் பயங்கர ட்விஸ்ட்டு. அவங்க தங்கச்சி அவ்வளோ காண்டாகி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இஃப் யூ ஆர் கிவிங் அதர்ஸ் மோர் ப்ரியாரிட்டி தென் யுவர் ஓன் ஃபேமிலி தென் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ஹெட்டிங் த ராங் வே 100% அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீ வந்துட்டு உன்னோட சொந்த ஃபேமிலியோட இன்னொருத்தவங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற, ப்ரியாரிட்டி கொடுக்குற. ஸோ இதுலேருந்தே நீ புரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக நீ வந்துட்டு சூஸ் பண்ண அந்த வழி வந்துட்டு ராங்கான வழி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி செம்ம காண்டாகி அந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்லியும் அந்த விஷயங்கள் தப்பு, அந்த பொண்ணு உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லியும் ஒருத்தவங்க போய் திரும்ப அங்கே விழுந்தாங்கன்னா எவ்வளோ காண்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்த விக்ரமோட தங்கச்சி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.